இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, என்ஜின் டோட்டலாகவே ஆடுது ஐட்லிங் கண்டிஷனர். இது வந்து ரொம்ப அப்நார்மல், இந்த மாதிரி ஆடவே கூடாது. வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கோடா ரேபிட். என்ன வருஷம் சார் இது வண்டி? 2013 டீசல் மேனுவல். இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்ன கேட்டால் 2 சுட்டாரு. ஒன்று வண்டியில் பிக்கப் இல்லை அப்படிங்கிறது, ரெண்டாவது வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருது. இந்த பிக்கப் இல்லைங்கிற அதுவும் கூட இன்னொரு அப்சர்வேஷன் கேட்டால் வண்டி வந்து அப்படியே அதிருதுன்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகி போகுது. ஸோ இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு நான் கேப்சர் பண்ண முடியுங்கிறத ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், வண்டி 3rd கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒன்லி வந்து ஆர்பிஎம் மட்டும் நான் ரைஸ் பண்ணுவோம், கியர் ஷிஃப்ட் பண்ணாமல். எவ்வளோ அதிகபட்ச ஆர்பிஎம் போகுது, என்ன ஸ்பீடு போகுது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். அதுதான் 2000 மேலே போக மாட்டேங்குது. 2000 ஆர்பிஎத்துக்கு மேலே சுத்தமாக போகல. ஃபுல் பெடல் பண்ணியாச்சு. ஆமாம், ஃபுல் பெடல் கொடுத்தாச்சு. ஓகே, வண்டி இப்போ என்ன வேணா அப்படியே ஜர்க்காய் போகுது. இப்போ நம்ம வண்டியை ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணிடுறதுல நமக்கு இந்த பிக்கப் இஷ்யூ இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னா என்ஜின் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். என்ஜின் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன காட்டுது, எரர் கோடுன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் 3 இன்ஜெக்டர் சர்க்யூட் ஃபால்ட்டு காட்டுது ஆக்டிவ். சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வந்து அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா இந்த பிக்கப்புக்கும் அந்த மாடலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒன்லி நம்ம அட்ராக்ட் பண்ண வேண்டியது சிலிண்டர் 3 இன்ஜெக்டர் சர்க்யூட் ஃபால்ட். அது என்ன, அதை ரிசால்வ் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா விதமான சான்சஸும் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். டீட்டெயில்ஸ் கிளியர் பண்ணி பார்க்கலாம், கிளியர் ஆகிட்டு தான் பார்ப்போம். வீவர்ஸ், இப்போ நம்ம வண்டி ஐட்லிங்கில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போவே வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது, வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு அப்நார்மல் வைப்ரேஷன் தான் அது. சரி, என்ஜினோட ஐட்லிங் ஆர்பிஎத்தை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். என்ஜினோட ஐட்லிங் ஆர்பிஎம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1030 ஆரம்பிச்சு 1060 ஆர்பிஎம் ரஃப்லி. சரியா? ஸோ இந்த ஆர்பிஎம் வந்து நார்மலாக அப்நார்மல்னு கேட்டால் இந்த ஆர்பிஎம் அப்நார்மல். என்ன விஷயத்தில் அப்நார்மல் அப்படின்னா, இதோட ஆர்பிஎம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஜென்ரலாக ஒரு 750-800 ஆர்பிஎம் தான் நார்மல். இது கிட்டத்தட்ட 1050-1100 ஆர்பிஎம் இருக்குது, ரொம்ப அப்நார்மல். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆசிலேஷன்ஸ் வேரியேஷன்ஸ் பாருங்கள், ரொம்பவே நிறைய இருக்கும், எராட்டிக்காக இருக்குது. சரியா? இப்போ நான் அந்த ஏசி ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஏசி ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஏசி ஆஃப் பண்ணினாலுமே எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏசி ஆன் அண்ட் ஏசி ஆஃப் ரெண்டுத்துலையுமே வண்டியில் நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஐட்லிங் ஆர்பிஎம் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. இந்த வண்டியோட பிக்கப் ப்ராப்ளம், ஐட்லிங் ப்ராப்ளம், இது ரெண்டுத்துக்குமான ஒரே காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிடிசி கோடு தான். என்ன டிடிசி கோட்னா சிலிண்டர் 3 இன்ஜெக்டர் சர்க்யூட். சிலிண்டர் 3 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இது 1, 2, 3. சரிங்களா? இந்த 3வது சிலிண்டர் தான் ஒர்க் ஆகலை. இந்த 3வது சிலிண்டர் ஒர்க் ஆகாத காரணம் ஒன்று இந்த இன்ஜெக்டர் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை இந்த ஒயரிங் சர்க்யூட் இருக்குல்லையே இதில் இன்டெரிட்டி இஷ்யூ இருக்கலாம், இல்லை இந்த ஈஸியாக ஃபால்ட் இருக்கலாம். இந்த 3ல் எதுங்கிறத கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சிம்பிளஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராப் அனாலிசிஸு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இன்ஜெக்டரில் கனெக்ட் ஆன இந்த கப்ளரத்துக்கு இதுலேயும் இந்த இன்ஜெக்டரோட கப்ளரத்துக்கு இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா என்ன எரர் கோடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் 4 இன்ஜெக்டர் சர்க்யூட் ஃபால்ட்னு வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சிலிண்டர் 3 பிகம் சிலிண்டர் 4ஆக மாறுறதுனால இந்த வண்டியில் இந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் இன்ஜெக்டர் தான் ஃபால்ட்டு. அதுவும் இந்த 3வது சிலிண்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த இன்ஜெக்டர் தான் ஃபால்ட்டு. இந்த இன்ஜெக்டரை மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதில் இசிஎம்மோ இல்லை இந்த ஒயரிங் சர்க்யூட்டோ ஃபால்ட் இல்லை. சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்தி ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.